விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். அதான் பாவம் அண்ணன் என்னைக்கு திமுகவோட போனாரோ அன்னைக்கே அவருடைய தனித்துவத்தை இழந்து விட்டார். நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலித் மக்களுடைய ஒரு பெரிய ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தவர், இருக்க வேண்டியவர். இன்னைக்கு என்னைக்கு போய் திமுகவோட சேர்ந்தாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன், போன வருஷம் எங்களுடைய தலைவருடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு அவர் வரணும்னு அவர் சரின்னு சொல்லி அவர் வர்றேன்னு சொல்லி எல்லாம் முடிவான பிறகு திமுக சொன்ன ஒரு வார்த்தைக்காக பயந்துகிட்டு வராம இருந்தார். அதுவே அவருக்கு தெரியும் இவர் ஏன் தமிழக அரசியலுக்குள்ள வரவேணா நினைக்கிறாங்க. அவர் எம்பியா மட்டும் நீங்க இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அறிவாலயம். அறிவாலயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யறாரு. தனியாக திமுகவோட கூட்டணி இருக்கவங்க தனியாக முடிவெடுக்கும் அந்த உரிமையை இழந்து விடுவார்கள். அதனாலதான் திமுகவோட இருக்கவங்க எல்லாருமே திமுக கிளை கழகமா தான் இருக்கணுமே தவிர அவங்க யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. அங்க யாரு என்ன சீட்டு வாங்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடிவு பண்றதும் திமுக தான் இருக்கும். அதனாலதான் அவருடைய தனித்துவத்தை இழந்து கொண்டே வருகிறார். இதுக்கு மேல அவருக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கும் காலம் தான் போச்சு.